வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஸ் 95 ஓய்வூதியம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக ஓய்வூதியரிடம் இருந்து வந்தது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பதே அவர்களுடைய முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: முதலில் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும். இரண்டாவது, மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச ரூபாய் 1000 ஓய்வூதியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. மூன்றாவது, இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகையை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடி பங்களிப்பு செய்யாததால் நிதியினை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற முடியும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு என்பது இதில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கிடைக்கும். இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் என்ன கூறுகிறார்கள்? மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாதது. கௌரவமாக வாழ்க்கைக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 அவசியம் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரையும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். தற்போதைய நிலை: மத்திய அரசினுடைய விளக்கத்தின்படி உடனடி உயர்வு எதுவும் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. முடிவாக, இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.